ஹாய் மக்களே, இன்னைக்கு வந்து கோவில்பட்டியில் ஒரு ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, பரோட்டா வந்து 5 ரூபாய்க்கும், நம்ம பிரியாணி வந்து சிக்கன் பிரியாணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 ரூபாய்க்கும் ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க. எந்த கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மந்தோப்பு ரோடு அன்னை தெரசா நகர் அந்த டேர்னிங் இருக்கு இல்லையா, அந்த டேர்னிங்கில் உள்ள லக்ஷ்மி நாராயணா அப்படிங்கிற ஹோட்டல் தான். இவங்க வந்து நார்மலாகவே பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி ஸ்டைலில் பொரிச்ச பரோட்டாவும் காடை அப்புறம் சிக்கன் கிரேவி எல்லாமே வந்து தூத்துக்குடி ஸ்டைலில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி இந்த மாதிரி ஆஃபர் போட்டிருக்கோம், வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் அப்போதே வந்துட்டோம். பார்த்தீங்க அப்படின்னா கடையில் வந்து பயங்கரமான க்ரௌடு. இந்த 5 ரூபா பரோட்டாவும் இந்த 30 ரூபா பிரியாணி சிக்கன் பிரியாணி வாங்குறதுக்கு பயங்கரமான க்ரௌடு. எதனால் அந்த ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னா, தீபாவளி நாளைக்கு தீபாவளி அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இந்த ஆஃபர் போட்டிருக்காங்க. அதிகமாக எல்லா பிரியாணியும் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாங்களே வந்து கடைசியாக தான் சாப்பிட உட்காந்துருக்கோம். ஸோ இலையை போட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பரோட்டா வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொரிச்ச பரோட்டா ட்ரை பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தூத்துக்குடி ஸ்டைல்லே வந்து பிச்சு போட்டு நமக்கு பரோட்டா கொண்டு வந்தாங்க. நம்ம தூத்துக்குடியில் சாப்பிட்ற மாதிரி அந்த பார்த்தீங்க அப்படின்னா கிரேவி ரெட் கலரில் இருக்குது. தென் வந்து காடை கொடுத்துருக்காங்க. ஒரு பீஸ் காடை வச்சு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து சிக்கன் லெக்கு பாருங்கள், நல்ல பயங்கரமான பெரிய பீஸாக இருக்குது. அப்படியே வச்சு கடிச்சிருக்கல, அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. நம்ம பரோட்டா மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது. ஏன்னா பிடிச்ச பரோட்டா வந்து ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரஃப்பாக இருக்கும், ரொம்ப ரஃப்பாக இருக்கும். இந்த மாதிரி இல்லை, நல்லா சாணத்தில் வந்து ஊறி இருக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ ஃபேவரட் பார்த்தீங்க அப்படின்னா லெக் பீஸு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சிக்கனும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. ரொம்ப காரம் இல்லை, பரோட்டா வந்து ரொம்ப காரம் இல்லை. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா சாஃப்டாக மெரிஜாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து காடை. ஒரு முழு காடையை வந்து இன்னைக்கு தான் நான் ஃபுல்லாக கட்டில் பார்க்குறேன். காடையுமே வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு, சூப்பராக இருக்குது. காடையுமே வந்து இதுலேயுமே வந்து காரம் வந்து அவ்வளோவா கிடையாது. நம்ம ஊரில் வந்து தூத்துக்குடி ஸ்டைலில் பரோட்டா கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம். அதுவும் அதே டேஸ்ட்டில் கிடைக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இவங்ககிட்ட நாட்டுக்கோழி சிக்கனும் வந்து தனியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து அது காலியாகிடுச்சு. ஏன் அப்படின்னா கூட்டம் கொஞ்சம் ஓவராக இருந்ததுன்னா அதை காலியாகிடுச்சு. நமக்கு வந்து காடையும் இந்த சிக்கன் லெக் பீஸ் மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஸோ இன்னொரு நாள் வந்தோம் அப்படின்னா நம்ம நாட்டுக்கோழி சிக்கன் ட்ரை பண்ணலாம். காடை டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குது. லெக் பீஸ் பிச்சோடனே அப்படி பூவாக வருது, அப்படியே வருது. ஐயோ, இது வந்து பிரியாணி. இந்த பிரியாணி தான் வந்து 30 ரூபாய்க்கு இன்றைக்கி வந்து கொடுக்குறாங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த கிரேவியோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ நார்மல் ரைஸாக வந்து போட்டிருக்காங்க. அதனால் பிரியாணி வந்து நல்லா இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது, பரவாயில்ல. ஆனால் பரோட்டா வந்து சூப்பராக இருக்குது. டேஸ்ட் உண்மையாகவே வந்து ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். லொக்கேஷன்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ணா வணக்கம். நம்ம கோவில்பட்டி ரோட்டில் மந்தித்தோப்பு ரோட்டில் வந்து அன்னை தெரசா நகரில் லட்சுமி நாராயணங்கிற ஹோட்டலில் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் வந்து தூத்துக்குடி ஸ்டைலில் வந்து கோழி, காடை, நாட்டுக்கோழி கிரேவி எல்லாமே வந்து செப்பரேட்டாக ரெடி பண்ணுறோம். எல்லாமே வந்து தூத்துக்குடி மாடலில் இருக்கும்.
நீங்கள் ஒரு தடவை வந்து யாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே பிடிக்கும் தூத்துக்குடி மாடல் எல்லாமே.